அது ஓர் அழகான கிராமம். அங்கு வாழும் மக்களிடையே அடர்ந்த காட்டுக்கு நடுவே ரகசிய குகை ஒன்றில் மின்னும் நீலக்கல் என்ற அபூர்வ புதையல் இருப்பதாக பேச்சு இருந்தது. அதை தேடி அறிவழகன் மற்றும் நிகிலன் என்ற இரு இளைஞர்கள் செல்ல திட்டமிட்டனர். இருவரும் அடர்ந்த காட்டுப்பாதை வழியாக குகையை தேடி சென்றனர். நீண்ட தேடலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு பாறையினால் மறைக்கப்பட்ட குகையை கண்டுபிடித்தனர். குகை உள்ளே நடக்கத் தொடங்கினர். இருள் சூழ்ந்தால் குகை கதவு மூடிவிடும். அதன் பிறகு எல்லாம் மாயமாகிவிடும் என்ற விதியை இருவரும் யோசித்துக் கொண்டே நடந்தார்கள். உள்ளே நுழைந்ததும் அங்கே தங்கம், வைரம் என குவியல் குவியலாக கிடந்தது. எல்லாவற்றுக்கும் நடுவே அந்த நீலக்கல் ஜொலித்தது. நமக்கு இந்த கல் மட்டும் போதும், இது நம் கிராமத்தின் வறுமையைப் போக்கும் என்று எண்ணி அந்த கல்லை மட்டும் கையில் எடுத்தான் அறிவழகன். ஆனால் நிகிலன், இவ்வளவு தங்கம் இருக்கும்போது இதை மட்டும் எடுப்பதா என்று பேராசைப்பட்டு பை நிறைய தங்கம் மற்றும் வைரங்களை அள்ளி குவித்தான். குகை மூடிவிடும், வெளியே செல்வோம் என அறிவழகன் கூறியும் நிகிலன் கேட்கவில்லை. அறிவழகன் நீலக்கல்லை எடுத்துக்கொண்டு குகையை விட்டு வெளியேறினான். இருள் சூழ்வதை அறிந்த நிகிலன் குகையை விட்டு வெளியேற முயன்றபோது குகையின் கதவு மூடிவிட்டது. அறிவழகன் மட்டும் அந்த நீலக்கல்லுடன் தப்பித்து ஊர் வந்து சேர்ந்தான். அந்த புதையல் கொடுத்த செல்வத்தைக் கொண்டு ஊர் மக்களுக்கு பல நன்மைகளைச் செய்தான். நீதி, பேராசை, பெருநஷ்டம்